ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வன்மத்தை எல்லாம் கக்கிக்கிட்டு லைட்டாக கஞ்சா அடிச்சிருப்பேன். அதனால இந்த வீடியோவில் சபரிமலைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு புதுவித ஏகேவா இன்னைக்கு நான் மாறி இருக்கேன். அதுக்கு காரணம் யாருன்னா சாமி, பாசம், அன்பு, ஹியூமனிட்டி. வெல்கம் டு பட்டமுருகன். அழகென்ற சொல்லுக்கு முருகா. உங்க எல்லாருக்கும் நெட்டுக்கு என்னடா பிரச்சனை? நான் இந்த டப்பா போன் வச்சுட்டு நெட்டு நல்லா வருது. ஏர்டெல் வாங்கி தொலைன் ஒரு சிம் 250 rupees தான் சௌரிஸ். ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு எதை பத்தினா, நாங்க இன்னைக்கு ஒரு புது ஷோ ஸ்டார்ட் பண்றோம், ஃபிலிம்பைங்கிற ஒரு ஷோ. இதுல நம்ம வந்து டைரக்டர்ஸோட படங்கள், முதல் படத்துல இருந்து எல்லா படங்களையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரை பத்தி பார்க்க போறோம்? சுப்பு, கார்த்திக் சுப்புராஜ். ஆமா, குட்டி டாரண்டினோ என்று அழைக்கப்படும் கார்த்திக் சுப்புராஜ் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஒரு இன்குளோரியஸ் பாஸ்டர்ஸ் படத்தை பார்த்துட்டு எல்லா படமே இன்குளோரியஸ் பாஸ்டர்ஸ் மாதிரி எடுத்து வச்சா புரியல எனக்கு. ஆமா, சோ இப்போ நம்ம அவங்கள பத்தி பேசலாம். அவரோட முதல் படம் ஆக்சுவலா கார்த்திக் சுப்புராஜ் தான் அந்த ஷார்ட் பிலிம் எடுத்து பிலிம் மேக்கிங்குள்ள வரதுங்கிற அந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்தது. ஆக்சுவலி ஒரு நிமிஷம், புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். இவன் யாரு? இதெல்லாம் தேவையில்லாது. ஓகே, நம்ம இவர் இன்ட்ரோடியூஸே பண்ணல. கோலா ஹேண்ட்ஸம் மேன், அந்த முடியெல்லாம் விட்டு அர்ஜுன் ரெட்டி சித்தப்பா பையன் மாதிரி இருக்காரு பாரு. இவருதான் வந்து கோலா. இந்த பிலிம் பை ஷோ அந்த மாதிரி சில ஷோல வந்து அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஃப்ரீயா இருந்தா வந்து கலந்துப்பாரு இல்லையா? ஃப்ரீயா இருந்தா யூடியூப் வீடியோக்கு வருவாரு. ஏன்னா அவரோட அர்ப்பணிக்காக இந்த ஊர்ல நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 40 பேர் அவர் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதனால அந்த பிஸி ஸ்கெட்யூல்ல அவளால வர முடிஞ்சா அவர் வருவாரு. ஓகே, லெட்ஸ் கம் டு கார்த்திக் சுப்புராஜ். அவரோட முதல் படம் பீஸா. சோ பீஸா எப்படிப்பட்ட, நீங்க எந்த வயசுல பாத்தீங்க எல்லாரும் பீஸா? எனக்கு ஒரு 8 வயசு. ஆமா, எனக்கு நானும் அந்த ரேஞ்சில தான் பார்த்தேன். அந்த படத்துல அந்த ட்விஸ்ட் தான் மெயின்ல. அது வந்து யாருமே இது வரைக்கும் இப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் அப்படி சேச்சுரேட் ஆயிடுச்சு. லைக் கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் கொண்டு போயிட்டு கடைசியில் அது அப்படியே ட்விஸ்ட் அடிக்கிறது வந்து பீஸால தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தலைவன் சூப்பரா கொண்டு போயிருப்பாரு. கடைசியில் அந்த ட்விஸ்ட் அடிக்கிறது மேட்டர்ல ட்விஸ்ட் அடிச்சு திரும்ப அந்த பேய் இருக்கிறதா ஹிண்ட் பண்ணி முடிப்பாரு கதைய. அங்கதான். ஆனா அது வந்து விஜய் சேதுபதியும் செமையா புல் ஆஃப் பண்ணிட்டான். ஒருத்தன் புள்ளி புல் ஆஃப் பண்ணிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்ல. நீ ஏதாவது கோலா பீஸா பத்தி ஏதாவது பேசுனா பேசு. ஆமா, அதுல சீஸ் போடுவாங்க, டொமேட்டோ போடுவாங்க. அந்த பீட்சா இல்ல, கார்த்திக் சுப்புராஜ் பெப்பரோனி போடுவாங்க. அதுல ஒரு தாத்தா மார்கரிட்டா பீஸா ஆர்டர் பண்ணுவாரு. தம்பி, 40 நிமிஷம் டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. மார்கரிட்டா பீட்சா ஆர்டர் பண்ணுவாரு. பீட்சாக்குள்ள டைம். உங்களுக்கு பீஸா படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? விஜய் சேதுபதி. ஒண்ணுமே அவரோட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஒத்துக்கிறேன். வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, அது வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, பீஸா வந்து அது நம்ம கடைசியில வருவோம். கடைசியில யாரு எந்த படம் பெஸ்டா நமக்கு பிடிச்ச படம் நம்ம சொல்லலாம். ஓகே, ஆமா, இதே மிருனால் தாக்கூர் போட்டிருந்தா எங்களுக்கு பீட்சா பிடிச்சிருக்கும். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. செகண்ட் படத்துக்கு வருவோம், ஜிகர்தண்டா. அவர் படங்கள்லயே ரொம்ப பேசப்பட்ட படம். அதே மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணி அடி வாங்கின படம் அதான். இந்த தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்கானுங்க, ஹிந்தியில அவங்க தலைவர் அக்ஷயகுமார் இருந்தாரு. அது ஒரு மாதிரிப்பட்ட அந்த படத்தெல்லாம் பார்க்கவே முடியல. சித்தார்த் கேரக்டரை ஃபீமேலா மாத்தி வச்சிருந்தானுங்கல்ல. கிருத்தி சானோன்.
ஐயோ அப்படி கொடூரம். அது அந்த படத்தை தமிழ்ல வந்து ஒரு மாதிரி இந்த இந்த அதுதான் அப்பதான் அந்த டாரண்டினோயிஸ் படத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் எடுக்கிறாரு. ஆமா, மெயினா அந்த கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து பாபி சிம்மா வந்து சித்தார்த்த கிட்ட போய் எல்லா கிபிரிஸ்ல கன்வே பண்ணுவான் தெரியுமா? அது வந்து யாருக்கும் புரியனாலும் அது புரியும் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அந்த கிபிரிஸ் சீன் தான் வேற. அந்த கார்ஸ், அந்த காரு, அந்த ரிவால்வர், இன்டர்வல் பிளாக், முக்கியமா அந்த இன்டர்வல் பிளாக். சாரி மறந்துடுச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து மறந்துருச்சா? சைக்கோ. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், ஃபிளட் லைட்ஸ், அந்த இது காரோட ஹெட்லைட்ஸ் இருக்கும், தலை நிப்பான் அசால்சிடும், ஒளிப்பான இன்டர்வல் பிளாக். காட்சி சுப்புராஜ் ரசிச்சு எடுத்திருப்பாப்ல படம் வேற மாதிரி. அவர் ஓரளவுக்கு ரசிப்பாரு. அதுக்கப்புறம் ஜெகமே தம்பிர மாதிரி ஒரு கேவலமான ஒண்ணு எடுப்பாரு. பரவாயில்ல, அது நம்ம வருவோம், பின்னாடி வருவோம், அதை பத்தி நம்ம பேசுறோம் இன்னைக்கு. ஓகே. ஆனா கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு பிரில்லியன்ட் மேன். எப்படின்னா அவருக்கு பிடிச்ச நல்ல ஸ்கிரிப்ட் மட்டும் அவர் எடுத்துப்பாரு. மிச்ச இந்த ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல, அது கேம் சேஞ்சர்னு ஒரு படம். அந்த படம் எழுதுறது கார்த்திக் சுப்புராஜ் தான், ஆனா கொடுத்தது சங்கர் கிட்ட முடிஞ்சு. ஆக்சுவலா அப்படி ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அந்த கேம் சேஞ்சர் படம் வந்து கார்த்திக் சுப்புராஜ் எழுதினேன். கார்த்திக் சுப்புராஜோட ஸ்கிரிப்ட் அதை எடுத்து சங்கர் வந்து நல்ல மூலதான் வேலை. ஆமா ப்ரோ, பிலேக் ரிட்ரோ எனக்கு இது உனக்கு வச்சுக்கோ. ரைட்டு, இறைவி போவோம். கோலா, நீங்க நேத்து இறைவி ரீவாட்ச் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இறைவி கார்த்திக் சுப்புராஜ் படம் மாதிரியே இல்ல, தியாகராஜகுமார் படம் மாதிரி. ஆமா, அதனாலதான் எனக்கு வந்து இறைவி வந்து ரொம்ப பிடிச்ச படம். இறைவி வந்து படம் மாதிரி இருக்காது, வந்து ஒரு ஷோ எப்படின்ற டிராமா இருக்கும் தெரியுமா, ஸ்டேஜ் டிராமா, அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். அது வந்து அதே மாதிரி உமன் கேரக்டர்ஸ் பெஸ்டா எழுதின படம்லாம். அது அஞ்சலி கேரக்டர்லாம் செம்மையா எழுதி இருப்பானுங்க. நம்ம தமிழ் சினிமால உமன் கேரக்டர்ஸ் ஜோக்கர் மாதிரி காட்டுற இதுல வந்து இத வந்து கொஞ்சம் நல்ல. ஆமா, எக்ஸாம்பிள் ரெட்ரோ படம் பூஜா ஆக்டிங். ஓகே, அது வேற வந்து கேரக்டரா இருக்கு. வந்து எனக்கு வந்து இறைவில ரொம்ப பிடிச்ச கேரக்டரா இருக்கு. லைக் முதல்ல வந்து அந்த இப்போ வீரதீரசூரன்ல வந்து அந்த இது உண்டுல, அந்த ஆர்க்கு காத்தாடி வாங்குவான், காத்தாடி வாங்கி கடைசியில அந்த காத்தாடியால படத்தை முடிப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து முதல்ல அஞ்சலி வந்து மலையில நனையற மாதிரி இருக்கும், கடைசிலயும் அவன் மலையில நனையற மாதிரி முடிப்பாங்க. அந்த ஆர்க்கு வேற டைலாக், எஸ்.ஜே. சூர்யா தலைவர் அந்த கடைசி கிளைமாக்ஸ்ல அந்த ஒன் ஷாட் அதி அந்த டைலாக் வந்து. ஆனா எனக்கு அதுல பிடிச்ச சீனே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரையும் கொல்லுவானே அந்த சீன் தான். அந்த சீன் தான் ஒரு மாதிரி டென்ஷன் அப்படி ஏறும் நமக்கு. ஐயோ இவனால இங்க வந்துகிட்டு இருக்கான், ஐயோ அப்படியே போட்டு சொல்லிடாதா அப்படின்னு இருக்கும். விஜய் சேதுபதி ஒரு சைடுல. 4வது படம் தான் நம்ம. என்னப்பா கீழே எழுதி வச்சிருக்கீங்களா தம்பி? போன் வச்சிருக்கேன்ப்பா. சூப்பர். சொல்லுங்க, மெர்க்குரி வன்மம் ஏதோ இருக்கா சொல்லுங்க. மெர்க்குரி எல்லாம் நான் பேச விரும்பல. பெரிய அவரு ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு குப்பை படம். அதான் என்னது எனக்கு புரியல. இல்ல இப்போ இல்ல சைலண்ட் ஃபிலிம் கூட எனக்கு பரவாயில்ல. ஆர்ட் ஃபிலிம்னா ஸ்டார்டிங் டு எண்ட் ஆர்ட் மாதிரி இருக்கணும். இது அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போர்ஷன் ஏதோ கமர்ஷியல் குப்பை படம் மாதிரி இருந்துட்டு, அதுக்கப்புறம் பிரபுதேவா இறந்ததுக்கு அப்புறம் தான் படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பிரபுதேவா இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலா அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாம் செமையா இருக்கு, டெக்னிக்கலைஸ் செமையா இருக்கும். ஆனா இவனுங்க வந்து இந்த ஏன்னா டெக்னிக்கல் வைஸ் வந்து கார்த்திக் சுப்புராஜ் பண்ணல, கேமராமேன் எடுத்தது, அதனால நல்லா இருக்கும். சரி நான் ஒரு காதி சுப்புராஜ் கண்ணி அதனால முட்டு கொடுப்பேன். அதனால முட்டு கொடுக்க மாட்டேன். நான்லாம் ஜெகமே தந்திரம் ரெட்ரோலாம் கிளிப்பேன் போட்டு கொத்து வரட்டா. சரி ரைட்டு, அதான் சொல்றேன். ஆக்சுவலா நான் அந்த படம் சைலண்ட் படமா எடுத்துருக்க வேண்டிய தேவை கிடையாது. சப்டைட்டிலாம் போடுவானுங்க. சப்டைட்டில் போடணும் சைலண்ட். இல்ல அவன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பான். அது யாரு, பரத்வாஜா கூட இன்டர்வியூ. பரத்வாஜா இல்ல, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு மீடியா மேசனோ ஏதோ ஒரு இதுல போய் இன்டர்வியூ கொடுத்திருப்பான். ஏதோ ஒரு யார்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பான். போய் கொடுத்துட்டு சொல்லுவான், நாங்க வந்து சைலண்ட் படம், இது வந்து நாங்க தனியா பார்க்கும்போது வந்து எல்லாம் ஃபுல் தியேட்டர் எல்லாரும் கிளாஸ் பண்ணாங்க, எங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும்போது ஒழுங்கா சேரல. அப்படி மெர்க்குரி வந்து அந்த அது ஆக்சுவலா அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அந்த மெர்க்குரி எடுத்தானுங்க. ஸ்டெர்லைட் அந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து அப்பதான் கரெக்டா எடுத்தானுங்க. அந்த அவனுங்க வாய் பேச முடியாது ஓகே, ஆனா சைலண்ட் பிலிமா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை, அவ்வளவுதான். சரி முடிச்சுக்கலாம். எல்லா படத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசணும்னா போயிட்டே இல்ல. அவன் வந்து சைலண்ட் பிலிம்னா இப்போ குவைட் பிளேஸ் மாதிரி ஒரு படம் ஃபுல் சைலண்ட் பிலிம் தான்.
ஓகே அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த படம் எவ்வளவு ஹிட் ஆச்சு, அது வந்து வேற மாதிரி. இவன் சைடுல இவன் ஏதோ ஹாரர் டிராமான்னு தூக்கி போட்டு ஏதோ அப்டேட்ல வரது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. எதுக்கு அப்ப சைலண்ட் ஃபிலிம் எடுக்கணும், நார்மலாவே எடுத்து போயிடலாமே அப்படின்னு. வேஸ்ட். அடுத்தது பேட்டை. நான் வந்து பேட்டை எவன் என்ன சொல்ல போறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி என் கசின்ஸ் வந்து தியேட்டர்ல போய் தான் படத்தை பார்த்தாங்க. என் பெரியம்மா வந்து பாதியிலே தூங்கிட்டாங்க. என் பெரியம்மா பாதியிலே படத்துல தூங்கிட்டாங்க. என் அண்ணன் வந்து சரி ஏதோ டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தோமே அப்படின்னு பாத்துட்டு வந்தான். அவ்வளவுதான். இல்ல அதாவது வந்து எனக்கு ரஜினியை வந்து நான் அப்படி பார்த்தது இல்லை அது வரைக்கும். அவ்வளோ ஸ்டைலா அவ்வளோ கெத்தா நான் பார்த்தது இல்லை. அதுவும் அந்த இது இந்த ஒன் ஷாட் எடுத்துருப்பான் தெரியுமா, அந்த டன்டக். ஆமா, எல்லா படத்தையும் ஒன் ஷாட் வச்சுதான்டா ஓட்டுவான். அவன் ரெட்ரோலயே 16 நிமிஷம் ஒன் ஷாட் வச்சுதான் படமே ஓட்டுவான். நல்லா இருக்கா இல்ல? பேட்டை பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? கார்த்திக் சுப்ராஜின் சரிவின் ஆரம்பம். கார்த்திக் சுப்ராஜின் சரிவின் ஆரம்பம். கரெக்ட். இல்ல அது வரைக்கும் கரெக்டா சொன்னாரு. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன தெரியுமா, எல்லா கேரக்டர்ஸுமே கிரே ஷேடா இருக்கும். ஹீரோவாவும் யாரும் இருக்க மாட்டான், வில்லனாவும் யாரும் இருக்க மாட்டான். இப்போ பேட்டையில என்ன ப்ராப்ளம்னா, ரஜினிய கிரே ஷேடா காட்டுனா நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, வாய்ப்பு இல்ல. சோ அவரை ஹீரோவா தான் காட்டியாகணும். அது கார்த்திக் சுப்ராஜுக்கு எந்த அளவுக்கு எப்படி சொல்ல மேனேஜ் பண்ண வரல. அடுத்த ஜெகமே தந்திரம் பத்தி சொல்லுங்க கோலப்பா. நீங்க தான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, புத்திசாலியா இருக்கனால. ஜெகமே தந்திரம் ராண்ட் கமான். ஜெகமே தந்திரம் நீங்க சிம்பிளா சொல்லணும்னா 2Xல பார்த்து அந்த படம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கார்த்திக் சுப்ராஜ் படம் பிடிக்கலனா அப்போ இல்ல, அது வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க. மேபி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தா ஏதாவது கொஞ்சமாவது நல்ல அந்த உன்னிப்பா. இல்ல எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜெகமே தந்திரமும் சரி, இன்னொன்னு வந்து இதுல இருந்தா அந்த பேட்டையில கூட அந்த பிளேவர் அவ்வளவு இருக்காது. ஜெகமே தந்திரம் அதுக்கப்புறம் மகான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மகான் வந்து நல்லா இருக்கும். மகான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மகான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மகான் ரொம்ப நல்லா இருக்கும். மகான் வந்து சூப்பரா இருக்கும். கேரக்டர் ஆக்சுவலா இந்த ரோ இருக்குல்ல, இந்த ஜெகமே தந்திரமும் சரி, மகானை விட்டுரு, அதுக்கப்புறம் ஜிகதனா டபுள்எக்ஸ், அதுக்கப்புறம் ரெட்ரோ, இந்த 4 படம், இந்த 3 படமே வந்து அந்த ஒரு படம் வந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போய் முடிப்பான். இப்போ இந்த ஜெகமே தந்திரத்துல வந்து சம்பந்தமே இல்லாம அந்த ஈழம் இஷ்யூ எழுப்பான். ஓகேவா, எங்கேயோ ஈழம் பிரச்சனை இழுத்து ஒரு சென்டிமெண்ட். ஆமா, அது ஒண்ணு. வேற ஜிகதனா டபுள்எக்ஸ்ல ஐயோ எங்கேயோ காட்டுவாசி சென்டிமெண்ட், அது ஓகே, அது எனக்கு பிடிச்சிருந்து. ஆனா அதே இதை ரெட்ரோல் ட்ரை பண்ணது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நைட்டு 1:30 மணிக்கு சோல பிரியாயிட்டேன் நானு. ஜிகதனா டபுள்எக்ஸ்ல எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஜிகதனா டபுள்எக்ஸ் சல்சல்னு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரெட்ரோல ஜிகதனா டபுள்எக்ஸை விட கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் முதல்லயே வச்சு பொறுமையா பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஜிகதனா டபுள்எக்ஸ் அதுதான் எனக்கு ஒரு இதுவா இருந்தது. இவனுங்க ஜிகதனா டபுள்எக்ஸ் வரும்போது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லல பெருசா. கொஞ்சம் பேர் தான் இதை பத்தி பேசினாங்க. நடுவுல ஒண்ணு வந்திருக்கும், நவரசா பாத்திருக்கீங்களா? நவரசால வந்து பீஸ்னு ஒரு அது வந்து தலைவன் டேரக்ட் பண்ணிருப்பான். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஈழம் இஷ்யூவே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி ஒண்ணு படம் எடுத்தா ஃபுல்லா அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி இருக்கணும். சம்பந்தமே இல்லாம பாட்டாவை தட்டிட்டு இருந்தவன் வந்து ஸ்ரீலங்கா புடுங்க, ஆனா புரியல. அதுதான் இங்க ஹிட் ஆகுது நமக்கு. அதான் ஜிகதனா டபுள்எக்ஸ் ரிப்பீட் ஆகுது. சம்பந்தமே இல்லாம ஒரு கேங்ஸ்டரா இருந்தா போய் ஒரு ஊரை காப்பாத்துறான், சாவுறான். டபுள்எக்ஸ்ல எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, டபுள்எக்ஸ் 2 படம் பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அதான் எங்க வேற ஒரு இஷ்யூ பேசிட்டு, செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த ப்ளூ எப்படி சொல்ல படத்தை ஓட்டமான ஒரு இஷ்யூ எடுத்து பேசுற மாதிரி. அதான் கொஞ்சமாவது ஃபோர் ஷேடோவிங் பண்ண மாதிரி ஒண்ணுமே இல்ல. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஒண்ணு பேசி ஆகணும். ஓகே, நம்ம இப்ப படங்களை பத்தி எல்லாம் பேசிட்டோம். ஒண்ணு பேசி ஆகணும்னா சனா இஸ் தி பேக்போன் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ் படம். bro is goat. கார்த்திக் சுப்ராஜ் படம்னா சனா மியூசிக் வந்து எல்லா படம் ஈசால இருந்து ரெட்ரோ வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நான் என்ன தவிர வேற யாருமே அவ்வளவு ஃபுல் ஆஃப் பண்ண முடியாது கார்த்திக் சுப்ராஜ். எப்படியோ அனிருத் வந்து பேட்டைக்கு மட்டும் அதை வந்து இருந்தாலும் அனிருத் நல்லா பண்ணான் பேட்டைக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் சனா வந்து ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் கார்த்திக் சுப்ராஜ். மகானுக்கு வேற அவன் வந்து முதல்ல அனிருத் தான் டைட்டில் விட்டான் தெரியும்ல, போஸ்டர் விட்டான். அது வேற பிரச்சனை ஆச்சு. அப்புறம் திரும்ப சனாவை விட்டாங்க. கேவலமா இருந்திருக்கும். இந்த புது சூர்யா படத்துக்கும் அனிருத் தான் இது விட்டா, அதுக்கப்புறம் தான் சாயா பயங்கர மாத்தினாங்க.
ஆமா இல்ல அந்த முதல்ல ஏஆர் ரகுமான் இருந்தது. சாரி ஏஆர் ஏஆர் ரகுமான். பாய். சரி இப்ப எல்லாரும் சொல்லுவோம் உங்களோட உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் படம் கார்த்திக் சுப்ராஜ்னா உங்களுக்கு என்ன படம் சொல்லுங்க? கோலா, ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா. ஓகே கன்ஃபார்ம். சொல்லுங்க, ஏகே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கப்பா, நான் கடைசியா சொல்றேன். நான் எனக்கு இறைவி, ஆல் டைம் ஃபேவரட் இறைவி தான் பெஸ்ட். ரெட்ரோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். மகான் தான் எனக்கு பிடிச்சது. மகான் பரவாயில்ல, 3 பேருக்கு வேற ஒரு படம் இருக்கு. ஓகே ரைட்டு, இப்போ வீடியோ முடிச்சிடலாமா? நம்மளோட கெஸ்ட் கோலாவும் நல்லா பேசினாரு. ஸோ யா, அவர் அழகுக்கும் திறமைக்கும் இவ்வளவு பேசினதே பெரிய விஷயம். அவரோட இந்த ஸ்மால் பீரியட் ஆஃப் டைமை நம்மளுக்காக அவர் கொடுத்ததுக்காக. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களை மிஸ் பண்ணணும்னா பண்ணுங்க, பண்ணாதீங்க பண்ணாட்டி போங்க. எங்களுக்கு கவலை இருக்கு, உங்களுக்கு கவலை இருந்தா கவலை இருக்கட்டும். கவலை யாருக்கிட்டையாவது சொல்லி வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு தான் நீங்களே வாழ்றீங்க. பாய்.